இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் உடைய 15th கிளாஸ் இது. ஸோ இந்த கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்னா என்ன, அதை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம கோர்ஸில் வரும். நெட்வொர்க்கிங் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தனியாக தான் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் வந்து இந்த வீடியோ வந்து என்னென்னா நெட்வொர்க்கிங் உடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து நிறைய விதமாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக லேன், மேன், வேன், பேன் அப்படின்ட்டு. லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, மேன்னா முனிசிபல் ஏரியா நெட்வொர்க், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வரும். வேன்னா வைட் ஏரியா நெட்வொர்க்கு, பேன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதில் வந்து லேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ், ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு கேம்பஸ்க்குள்ளே ஒரு 30, 40, 50, 60 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் அது லேனு. மேன் அப்படின்னா ஒரு லோக்காலிட்டி, அதாவது ஒரு முனிசிபல் கார்பரேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அதே அதில் இருக்க ஒரு லோக்கலில் யூஸ் பண்ணுற எல்லாமே மேன் அப்படின்னு சொன்னாங்க. வேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட், அதுதான் வேன். நம்ம இன்டர்நெட்டில் தான் வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வந்து நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, காண்டினென்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, நம்ம உலகம் ஃபுல்லும் வேர்ல்டு வைல்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த வேன் அப்படிங்கிறது. பேன் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் என்னுடைய வீட்டில் நான் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர், ஒரு இன்னொரு லேப்டாப், 2 லேப்டாப் 2 டெஸ்க்டாப் வச்சுருக்கேன். நான் இப்போ என்னுடைய தம்பி ரூமில் ஒன்று இருக்குது அப்படின்னா, ரெடி நான் வந்து நெட்வொர்க்கிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ சொன்னோம் இல்லையா, ஸோ ஃபைல் சர்வர், மெயில் சர்வர், பிரிண்ட் சர்வர், பிரிண்டர். காமனாக ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு சிபியூவில் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காமனாக ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. மெயில் அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம மெயில் வந்து இப்போ ஒரு லொக்கேஷன் வந்து வாங்கியிருப்பாங்க, அந்த லொக்கேஷன் வச்சுருப்பாங்க. பிரிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூனிட் தான் பிரிண்டிங்காக வச்சுருப்பாங்க, அந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய ஜெராக்ஸ் கடைகளில் நிறைய நெட்வொர்க்கிங் சென்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 கம்ப்யூட்டரில் 5 கம்ப்யூட்டர் வரிசையாக கனெக்ட் பண்ணிட்டு லேனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் காமனாக யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பேன், அதாவது பர்சனல் ஏரியா கம்ப்யூட்டர். நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய 2 லேப்டாப்பு, ஒரு பிரிண்டரு, ஒரு மவுஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாக்க அதுனா பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கில் 2 விதமான நெட்வொர்க் இருக்குது. ஒன்று வந்து ஒயர்டு ஏரியா நெட்வொர்க், இன்னொன்று வந்து ஒயர்லெஸ் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இப்போ உங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா வைஃபை மோடம் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 5 மெம்பர்ஸும் நீங்கள் அந்த வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது கூட ஒரு விதமான பர்சனல் ஏரியா நெட்வொர்க் தான். அது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஏரியா நெட்வொர்க்கில் வரும். ஒயர்டு பர்சனல் ஏரியா நெட்வொர்க் வந்து மேக்ஸிமம் நம்ம வீடுகளில் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து ஒரு சில காலத்துக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா 2002, 3, 4 அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேபி 2 பேர் இப்போ வந்து இருந்தாங்கன்னா லேர்னில் என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணி ஒயர்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் இப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா லேப்டாப் டு லேப்டாப் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மெத்தட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். அப்புறம் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், அதை சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு மெட்ரோ கார்பரேஷன் மாதிரி, அதாவது முனிசிபல் கார்பரேஷன் அந்த மாதிரி தான், அதாவது ஒரு சிட்டி, என்ன சொல் சிட்டி இல்லைனா ஒரு டவுன்ஷிப் அந்த மாதிரி ஒரு ஏரியாக்களில் மொத்தமாக ஒரு வீடு, இது வந்து ஒவ்வொரு ஹோமு. ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு ஹோமும் சேர்ந்து ஒரே ஏரியாவில் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னா வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கு. இதுக்கப்புறம் வந்து வேன், அது சொல்லலை ஒர்க் ஸ்டேஷன், அதாவது 2, 3 ஒர்க் ஸ்டேஷன், சர்வர் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறது. அதான் சொன்னாலே இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கண்ட்ரியும் சேர்ந்து வேலை செய்கிறது, சேர்ந்து வந்து இந்த ஒரே கனெக்ஷனில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க்ஸ் பற்றின பேசிக்ஸ் எல்லாமே இந்த 3 நிமிஷத்தில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சால் போதும் நெட்வொர்க்கிங் பற்றி. ஆக்சுவலாக நீங்கள் நெட்வொர்க்கிங் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியாஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் நெட்வொர்க்கிங் பற்றி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நெட்வொர்க்கிங்கில் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது வந்து கிளாஸ் 15ல் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ கிளாஸ் 15 ஆர் 14ல் வரும். ஓகேங்களா, 15ல் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அதாவது ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸ் ஒன்று வெயிட்டிங்கில் தான் இருக்குது. அந்த ஒரு கிளாஸோட நம்ம கோர்ஸ் முடியும். ஓகே, பாய்.